இந்த இருவருமே வந்து மது போதையில இருந்ததாகவும், இவர்களோட இன்னும் சிலர் இருந்ததாகவும், அந்த நேரத்துல அங்க தனியா இருந்த அந்த வடநாட்டு பெண்மணியிடம் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த கணவரை அவர் தடுத்திருக்காரு. அதனால அங்க இருந்த ராடை எடுத்து அவரை வந்து தாக்கியதாகவும், அங்கிருந்த குழந்தையையும் ஆதாரம் எதுவும் இல்லாத மறைக்கும் வகையில அந்த குழந்தையும் கொன்னுட்டதாகவும், அதே போல அந்த பெண்மணியும் கொன்னுட்டதாகவும், ஆளுக்கு ஒரு இடத்துல அவங்களுடைய சடலங்களை போட்டதாகவும் அவங்க அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க. 3 பேரோட சடலத்தையும் ஒவ்வொரு இடத்துல நாங்க போட்டுட்டு போயிட்டோம் சொல்லியிருக்காங்க. அதுல அந்த ஆணோட சடலத்தை வந்து அடையாறு இந்திரா நகர் பகுதிகளிலையும், பெண்ணோட சடலத்தை பெருங்குடி குப்பை கிடங்கு பகுதிகளிலையும், குழந்தையோட சடலத்தை அடையார் ஆற்றிலையும் வீசிட்டதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 3 இடங்கள்லையும் வந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை வந்து துவக்கியிருக்காங்க. இதுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. தனிப்படை அமைக்கப்பட்டு இதற்கு தீவிரமான விசாரணை ஒரு புறம் நடந்திருக்க, பெருங்குடி குப்பை கிடங்குல அவருடைய மனைவியுடைய சடலத்தை போட்டன்னு சொன்ன இடத்துலையும் தொடர்ந்து அங்க வந்து தேடும் பணி நடைபெற்றுட்டு இருக்கு. அதே போல அடையார் ஆற்று பகுதியிலும் அந்த குழந்தையினுடைய சடலத்தை வந்து தேடும் பணி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. வடநாட்டில இருந்து வேலைக்காக இங்க வரக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகிறது ஒரு புறம், சட்டவிரோதமான இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது மற்றவர்களையும் மிக பீதியில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிகழ்வு.